வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ஒரு பெரிய மர்மத்தோட ஆழத்துக்குள்ள போக போறோம். முருகன் எப்படி தோன்றினார்? இந்த கேள்விக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற கதைகள் என்ன? வாங்க நாம கண்டுபிடிக்கலாம். நான் உங்கள் சரு, இது நம்ம மிஸ்டரிஸ் சேனல். இன்னைக்கு நாம முருகப்பெருமானோட தோற்றம் பத்தி பலரும் அறியாத ஆனா ரொம்ப சுவாரஸ்யமான கதைகளை ஒரு எளிமையான விளக்கத்தோட பார்க்க போறோம். இது வெறும் கதை மட்டும் இல்ல, நம்ம கலாச்சாரம், நம்பிக்கை இதோட ஒரு அங்கம். நீங்க ரெடியா? சரி, முதல்ல முருகப்பெருமானோட பிறப்புக்கு பின்னாடி இருக்கிற அடிப்படை கதையை பார்ப்போம். சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு குழந்தை வேண்டும். ஆனா சிவன் தியானத்துல ஆழ்ந்திருந்த நேரம் அவருடைய நெற்றிக்கண்ணில் இருந்து ஒரு ஜோதி வெளிப்பட்டது. அந்த ஜோதி வாயு பகவான்கிட்ட ஒப்படைக்கப்பட்டு அப்புறம் கங்கையில மிதந்து கடைசியில் சரவண பொய்கையில 6 குழந்தைகளா அவதரிச்சது. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட். இந்த 6 குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தாங்க. அப்புறம் பார்வதி தேவி வந்து இந்த 6 குழந்தைகளையும் ஒரே உருவமா மாற்றி ஸ்கந்தனாகவும் முருகனாகவும் கார்த்திகேயனாகவும் அவதாரம் எடுத்தாங்க. இதுதான் ரொம்ப ஃபோபியான் ஆன கதை. ஆனா இதுல இன்னும் பல நுணுக்கங்கள் இருக்கு. இப்போ நீங்க கேட்கலாம், இதுல என்ன மர்மம் இருக்கு அப்படின்னு. இங்கதான் விஷயம் ஆரம்பிக்குது. இந்த கதையில பல வடிவங்கள், பல விளக்கங்கள் இருக்கு. சில இடங்கள்ல சிவன் தன் நெற்றிக்கண்ணில் இருந்து ஒரு சக்தி வாய்ந்த வேல் முருகனுக்கு கொடுத்ததா சொல்வாங்க. சில புராணங்கள்ல முருகன் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த குழந்தையா கூட சித்தரிக்கப்பட்டிருக்காரு. இங்க ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது. முருகன் அங்கர பெயர் எப்படி வந்தது? முருகு அங்கர தமிழ் வார்த்தைக்கு அழகு, செழிப்பு, தெய்வீகம்னு பல அர்த்தங்கள் இருக்கு. அதனால அழகான தெய்வம் அங்கர அர்த்தத்துல முருகன் அப்படின்னு பெயர் வந்திருக்கலாம். இது தமிழ்நாட்டுல அவர் எப்படி ஒரு முக்கிய கடவுளா மாறினார்ங்கிறதுக்கு ஒரு சாட்சி. சரி, இந்த கதைகள் எல்லாம் எப்போ எப்படி உருவாகிச்சு? நாம வரலாற்றுக்குள்ள கொஞ்சம் போகலாம். சங்க காலத்துல, அதாவது கிமு 300 முதல் கிபி 300 வரை முருகன் ஒரு முக்கிய தெய்வமா வணங்கப்பட்டிருக்காரு. சிலப்பதிகாரம், புறநானூறு போன்ற இலக்கியங்கள்ல முருகனை பத்தி நிறைய குறிப்புகள் இருக்கு. ஆனா அப்போ அவர் எப்படி வணங்கப்பட்டார்? இப்போ நாம பார்க்கிற மாதிரி 6 முகங்களோ வேலோட இருக்கிற வடிவங்கள் அப்போ இருந்ததான்னு கேட்டா அதுல கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கு. சங்க இலக்கியங்கள்ல அவர் செந்தில் ஆண்டவன், குன்றேறி நின்று போர் செய்தவன் அப்படின்னு வர்ணிக்கப்பட்டிருக்காரு. இது அவர் ஒரு போர்க்கடவுளாகவும் மலைகளின் தலைவனாகவும் இருந்திருக்கார்னு காட்டுது. அப்போ இந்த 6 முகங்கள், 12 கரங்கள் இதெல்லாம் எப்ப வந்துச்சு? காலப்போக்கில் புராணங்கள் விரிவடைந்த போது முருகனோட சக்தி, அவருடைய தெய்வீகத் தன்மை இதையெல்லாம் விளக்க இந்த அடையாளங்கள் சேர்க்கப்பட்டிருக்கலாம். ஒவ்வொரு முகமும் ஒரு குறிப்பிட்ட சக்தியையோ திறமையையோ குறிக்கிறதா சொல்வாங்க. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம். சில வட இந்திய புராணங்கள்ல முருகன் கார்த்திகேயன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அவர் அக்னியின் மகனாகவும் தேவர்களின் படை தளபதியாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்காரு. இந்த கதைகள் எல்லாம் எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க இருக்கிற முருகன் அங்கிர கருத்தோட கலந்துச்சு? இது ஒரு பெரிய கலாச்சார பரிமாற்றத்தோட உதாரணம். இப்போ நீங்க யோசிக்கலாம், இந்த கதைகள் எல்லாம் உண்மையா இல்ல கற்பனையா அப்படின்னு. ஆனா இங்கதான் நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு கடவுளோட தோற்றம்ங்கிறது வெறும் ஒரு நிகழ்வு கிடையாது. அது பல நூற்றாண்டுகளா, பல மக்கள், பல நம்பிக்கைகள், பல கருத்துக்கள் இதெல்லாம் சேர்ந்து உருவான ஒரு பிரம்மாண்டமான கதை. முருகப்பெருமானோட கதை தமிழ் மண்ணோட வீரத்தையும் அறிவையும் ஆன்மீகத்தையும் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு. அவர் ஒரு குழந்தை, ஒரு போர் வீரன், ஒரு ஞானி, ஒரு காதலன், இப்படி பல பரிமாணங்கள்ல அவர் பார்க்கப்படுறாரு. இந்த பன்முகத்தன்மைதான் அவரை இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவரா ஆக்குது. சரி, இப்போ நாம சில முக்கியமான கேள்விகளை கேட்கலாம். உங்களுக்கு முருகப்பெருமானோட எந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு? அவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கா? கீழே கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. ஏன்னா உங்க கருத்துக்கள் தான் இந்த சேனலுக்கு உயிர். நீங்க சொல்ற ஒவ்வொரு கமெண்ட்டும் அடுத்த வீடியோவுக்கு ஒரு உத்வேகம். இப்போ நாம பார்க்க போறது முருக வழிபாட்டோட பரிணாம வளர்ச்சி. சங்க காலத்துல ஒரு மாதிரி இருந்த வழிபாடு பக்தி இயக்க காலத்துல எப்படி மாறிச்சு?
பல்லவர்கள் சோழர்கள் காலத்துல முருகனுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்தாங்க? இந்த காலத்துல கோவில்கள் கட்டுறது, சிற்பங்கள் செய்றது, திருவிழாக்கள் நடத்துறது இதெல்லாம் அதிகமாச்சு. திருப்புகள் மாதிரி பத்தி இலக்கியங்கள் முருகனை பத்தி நிறைய பாடுச்சு. இது முருகனோட வழிபாடு மக்கள் மத்தியில இன்னும் ஆழமா பரவ ஒரு காரணம். இப்போ முருகனோட அடையாளங்களை பத்தி பேசலாம். அவருடைய வேல், அது ஞானத்தின் சின்னம், தீமையை அழிக்கும் சக்தி. அவருடைய மயில், அது ஆணவத்தை அழிக்கும் சின்னம், வேகத்தோட அடையாளம். அவருடைய சேவல், அது விடியலின் அடையாளம், புதிய ஆரம்பத்தின் அடையாளம். இந்த ஒவ்வொரு சின்னத்துக்கும் பின்னாடி ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு. இதுதான் முருகனை வெறும் ஒரு கடவுளா மட்டும் இல்லாம ஒரு வாழ்க்கை நெறியா நமக்கு காட்டுது. நீங்க இந்த சின்னங்கள் பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்து என்ன? இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. முருகன் எப்படி தோன்றினார்? இந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில் கிடையாது. அது காலத்துக்கு ஏத்த மாதிரி, இடத்துக்கு ஏத்த மாதிரி, மக்களோட நம்பிக்கை ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே வந்திருக்கு. சில கதைகள்ல அவர் சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்தவர். சில கதைகள்ல அவர் அக்னியின் மகனாகிறார். சில கதைகள்ல அவர் ஒரு தனி சக்தி. இது எல்லாமே முருகனோட பெருமையையும் அவருடைய பல பரிமாணங்களையும் காட்டுறதுக்காக சொல்லப்பட்டிருக்கலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கதைகள் எல்லாம் வெறும் கற்பனை இல்லை. அதுல ஒரு தத்துவம் இருக்கு, ஒரு வழிகாட்டுதல் இருக்கு. நாம அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில பின்பற்றணும். அதுதான் முக்கியம். ஆக முருகப்பெருமானோட தோற்றம்ங்கிறது ஒரு மர்மமான ஆனா ரொம்ப அழகான கதை. அதுல பல கதைகள், பல விளக்கங்கள், பல தத்துவங்கள் ஒளிஞ்சிருக்கு. நாம இன்னைக்கு பார்த்தது ஒரு சின்ன துளிதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? அப்போ மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த சுவாரஸ்யமான தகவல்கள் தெரியட்டும். இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வரலாற்று, கலாச்சார தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சாரோ மிஸ்டரி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போதான் நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்மளோட பயணத்துல இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல இன்னும் ஒரு அருமையான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்க சரு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.